Hi friends, welcome to Chennai Food. இன்னைக்கு நாம வித்தியாசமான முறையில் முட்டையை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முட்டை வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி கடாய் எடுத்துர்க்கேங்க. இட்லி கடாயில ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க இட்லி குக்கர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க ஒரு 2 டம்ளர் இல்ல 3 டம்ளர் பாத்திரத்துக்கு தகுந்த போல நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க இட்லி குக்கர்ல முட்டை உடைச்சு ஊத்தி வேக வைக்கிற மாதிரி இருந்தா கீழ இருக்கிற 2 தட்டை வந்து ப்ளைனா அப்படியே வச்சிருங்க. மூணாவது தட்டில தான் உடைச்சு ஊத்தி வைக்கணும். அப்பதான் தண்ணி எல்லாம் முட்டையில ஏறாம இருக்கும். நானும் பாருங்க இதுல ஒரு தட்டை வந்து அப்படியே ப்ளைனா நான் வச்சிர போறேன். இதுல 2 தட்டு தான் வைக்க முடியும். ஒரு தட்டு நான் எம்டியா வச்சிர போறேன். மேல இருக்கிற இந்த தட்டில தான் நான் முட்டை உடைச்சு ஊத்த போறேன். இதுல ஃபுல்லா ஆயில் தடவிக்கலாம். சும்மா ஒரு டிராப் தொட்டுட்டு தடவிக்கோங்க. அவ்வளவுதாங்க. 4 குழியில நான் எண்ணெய் தடவிட்டேன். முட்டை ஒட்டாம வரதுக்காக தான் நாம ஆயில் தடவிருக்கோம். இந்த தட்டையை நான் இதிலே வச்சிடுறேன். நீங்க இட்லி கொத்து வைக்கிற மாதிரி இருந்தா உடைச்சு ஊத்திட்டு நீங்க வைக்கலாம். நான் இட்லி கடாய் வைக்கிறனால செட் பண்ணிட்டு தான் நான் முட்டை உடைச்சு ஊத்த போறேன். ஒரு முட்டையை உடைச்சு ஒரு குழியிலே நம்ம ஊத்திக்கலாம். பாருங்க நான் 4 முட்டை தான் யூஸ் பண்றேன். 4 முட்டையை 4 குழியில நான் உடைச்சு ஊத்திட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கொஞ்சம் சின்ன முட்டையா வாங்கிக்கோங்க. பெரிய முட்டையா வாங்கினா குழியை விட நமக்கு அதிகமா வெளியே போயிடும். அதனால சின்ன முட்டையா வாங்கிக்கோங்க. நான் இட்லி கடாய் வைக்கிறதுனால நான் அடுப்பு மேல வச்சுட்டு ஊத்திருக்கிறேன். நீங்க இட்லி குக்கர் அந்த கொத்து வைக்கிற மாதிரி இருந்தா நீங்க மேடை மேலேயே வச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் இல்ல 8 நிமிஷம் நம்ம வேக விட்டா போறோம். முட்டை வெந்துரும். முட்டையை நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் இல்ல 8 நிமிஷம் வச்சா போதும். முட்டை வெந்துரும். வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கத்தியில வச்சுட்டு நீங்க குத்தி பார்த்தீங்கன்னா பாருங்க முட்டை ஒட்டவே இல்லை. 2 சைடுமே ஒட்டல பாருங்க. முட்டை நல்லா வெந்துருச்சுன்னா முட்டை ஒட்டாம வரும். ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். அப்படி வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷம் நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளேட்லேருந்து முட்டையை எடுக்கிறதுக்கு நீங்கள் நல்லா ஆற விட்டுட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் இந்த முட்டை நமக்கு முழுசாக கிடைக்கும். ஆனால் நல்லா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே ஆற விட்டுட்டேன். இந்த மாதிரி கத்தி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உடையாமல் ஒரு முட்டையாக நம்ம பொறுமையாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சுற்றிலும் சுரண்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி சுரண்டி விட்டுட்டா தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் முட்டை முழுசாக வந்துருச்சு. அதே மாதிரி எல்லா முட்டையும் எடுத்துடணும். பாருங்கள் வேக வச்ச 4 முட்டையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். முட்டை எல்லாமே நல்லா முழுசாக வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் முட்டை போட்டு நம்ம பெரட்ட முடியும், ஈஸியாக இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் எடுக்கிறதா இருந்தால் தனியாத்தூளும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது தனியாத்தூள் சேர்த்து அரைச்சனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கிறேன். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன்லேயே கொஞ்சம் குறைவாக தான் சேர்க்க போகிறேன். போதலைன்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் மீத்தி வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டாலே போதும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த மசாலா வந்து முட்டையில் நல்லா கோட் ஆகணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். மசாலா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த முட்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதில் நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு மேலே மசாலாலாம் போட்டு நல்லா கோட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் இது மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் பண்ணிக்கலாம். நான் ரெடி பண்ண மசாலாவில் வேக வச்ச 4 முட்டையுமே நல்லா பரட்டி எடுத்துட்டேங்க. நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணலாம். மூடி போட்டு விட்டுடலாம். வேக வச்ச முட்டையில் மசாலா போட்டு ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க இப்போ நல்லாவே ஊறிட்டு இருக்குது. நாம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் அடுப்பில் தவா வச்சுருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தவா ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுடலாம். ஆயில் நல்லா தவா ஃபுல்லாக பரவும்படியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தவா ஓரளவுக்கு ஹீட் ஆன உடனே நம்ம ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து விட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரையாக தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. மசாலா தடவின முட்டை எல்லாத்தையும் நான் தவாவில் சேர்த்து விட்டேன். ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். முட்டை எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாங்க. அடிஷ்னலாக 1 ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈஸியாக திருப்ப முடியும். இந்த பக்கம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். முட்டையை திருப்பி போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டுடுங்க.
பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டுடுங்க. 2 நிமிஷத்தில் இந்த நாம் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க, ரொம்ப ஈஸியாக. வேக வச்ச 4 முட்டையை நான் ஃப்ரை பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வித்தியாசமான முறையில் நம்ம இந்த முட்டை வறுவலை செஞ்சுருக்கோங்க. சாதாரணமாக முட்டையை நம்ம முழுசாக வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுவோம். அதில் உப்பு காரம்லாம் அந்தளவுக்கு ஏறாது. இந்த முட்டையை நம்ம இட்லி தட்டில் உடச்சி ஊற்றி வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். நல்லாவே உப்பு காரம் மசாலா எல்லாமே நல்லா ஏறி இருக்குது. இது மாதிரி ஃப்ரை பண்ணிட்டா சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ்க்கு, மிக்சிங் ரைஸுக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான முறையில் முட்டையை வச்சு ஒரு ரெசிபி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.